श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकशङ्करो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अरुणां करुणातरङ्किताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अणिमादिविरावृतां मयूकैर् अहमद्येव विभावगे भवानी मञ्जे सदाशिवमये परशिवमय ललितपुष्पपर्यङ्गे अधिचक्रमध्यमास्ते श्रीकामाक्षी नाम किमपि मम भाग्यम् शरणागत दीनार्द परित्राणपरायणे सर्वस्यार्ति हरे देवी नारायणी नमोस्तुते श्रीमात्रे नमः सर्वचैतन्य रूपिणीயான ஸ்ரீ காமாட்சி லலிதா மகா திரிபுர சுந்தரி பரதேவதையினுடைய அவ்வியாஜமான கருணா கடாட்சத்தோடே கூட தேவி மகாத்மியத்தினுடையதான சாரத்தை நவராத்திரியை முன்னிட்டு கொண்டு சிந்தனை செய்து கொண்டிருக்கோம். பரமேஸ்வரியினுடையதான அவ்வியாஜமான ஒரு கருணையினாலே தேவியினுடைய பராக்கிரமத்தை தேவியினுடைய வைபவத்தை நமக்கு விசேஷமாக இந்த மார்கண்டேய புராணத்திலே பகவான் வியாசர் நமக்கு சொல்லியிருக்கார். அதே போல தேவியினுடைய மகிமையை இதிலே சொல்லப்பட்டதான விஷயங்கள், அதாவது பகவதியானவள் எப்படி மதுவையும் கைட்டபனையும் சம்ஹாரம் பண்ணினா, மகிஷாசுரனை எப்படி சம்ஹாரம் பண்ணினா, நிஷும்பனையும் சும்பனையும் பராசக்தியானவள் எப்படி சம்ஹாரம் பண்ணினா அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு அநேக புராணங்கள் சொல்லறது. தேவி பாகவதத்திலே ரொம்பவும் விஸ்தாரமாக தேவி பாகவதத்தினுடையதான பஞ்சமஸ்கந்தத்திலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நிஷும்பனையும் சும்பனையும் பகவதியானவள் எப்படி சம்ஹாரம் பண்ணினா அப்படிங்கிறதையும், அதே போல மகிஷாசுரனை எப்படி தேவி சம்ஹாரம் பண்ணினாங்கிறத பகவான் வியாசர் விசேஷமா நமக்கு கொடுத்திருக்கார். அது போல தேவி புராணத்திலேயும் கூட விந்திய பர்வதத்திலே பராசக்தியானவள் கோராசுரனை, அந்த கோராசுரன் அப்படிங்கிறது மகிஷாசுரன் தான், அந்த மகிஷாசுரனை எப்படி சம்ஹாரம் பண்ணினாங்கிறது தேவி புராணத்திலே வர்றது. கோராசுரனை அந்த விந்திய பர்வதத்திலே சம்ஹரிச்சு மகிஷ மர்தினியாக அந்த க்ஷேத்திரத்திலே விளங்குறா. அந்த காரணத்தினால தான் எல்லா தேவி கிரந்தங்கள்லயுமே விந்தியவாசினி அப்படிங்கிற நாமமே இல்லாம இருக்காது. எந்த தேவி பரமான கிரந்தங்களை நாம எடுத்திருந்தாலும் கூட, இப்போ லலிதா சகஸ்ரநாமம் ஆகட்டும் இல்ல மற்ற எந்த நூல்கள் ஆகட்டும், அம்பாளை விந்திய நிவாசினியா தான் சொல்லியிருப்பா. இந்த பாரத வருஷத்திலேயே ரொம்ப ரொம்ப பழமையான தேவி க்ஷேத்திரம் எது அப்படின்னு கேட்டாக்க, இந்த பாரதத்திலேயே பழமையான சாக்த பீட்டம் எது, சக்தி க்ஷேத்திரம் எதுன்னு கேட்டா அது விந்தியாச்சல பர்வதம் தான். அந்த க்ஷேத்திரத்திலே பகவதியானவள் மகாசண்டிகா பரமேஸ்வரியாக, வனதுர்கா பரமேஸ்வரியாக, விந்தியவாசினியா பிரகாசிக்கிறா. ஆதியில் அந்த க்ஷேத்திரத்திலே தான் பராசக்தி மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணினா அப்படிங்கிற விஷயமானது அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியத்திலே விளங்குறது. இது போல அநேக க்ஷேத்திரங்கள்ல தேவி மகிஷனை சம்ஹரிச்ச சரித்திரமானது உண்டு. ஸ்ரீசைலத்திலே விளங்கக்கூடிய பிரமராம்பிகா, அது போல கொல்லூரிலே விளங்கக்கூடிய மூகாம்பிகா, காஞ்சிபுரத்திலே விளங்கக்கூடிய காமாட்சி, இன்னும் அநேக க்ஷேத்திரங்களிலே அநேக கல்பங்களிலே கல்பபேதத்தின் பொருட்டு ஒவ்வொரு கல்பத்திலேயும் பராசக்தியானவள் கிரூரமான மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணினாங்கிற விஷயமானது வளருது. இந்த விஷயம்தான் சிவமகா புராணத்திலே 18 மகா புராணங்களில் விளங்கக்கூடியதான சிவமகா புராணத்திலே உமா சம்ஹிதையிலே அம்பாள் சொல்றா, எனக்கு மேல வேற வஸ்து கிடையாது. தேவேந்திரனுக்கு தன் ஸ்வரூபத்தை உபதேசிக்க கூடிய சமயத்திலே இந்திரா, கிரீஷனான பரமசிவனும் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் எனக்கு அதீனமாக விளங்கக்கூடியவர்கள், சர்வத்திற்கும் ஆதிகாரணியாக விளங்கக்கூடியவள் நான் ஒருத்தியே. உங்கள் அத்தனை பேரையுமே, நீங்கள் அத்தனை பேரும் மரத்தால் செய்யப்பட்ட பதுமைகள் போல், உங்கள் எல்லோரையும் ஆட்டி வைக்கக்கூடிய சூத்ர கயிறானது என்கிட்ட இருக்குங்கிறத எப்பொழுதும் மறக்காதே அப்படின்னே உபதேசம் பண்றா. அம்பாள் சொல்றா, எனக்கு பயந்துதான் சூரியன் பிரகாசிக்கிறது, எனக்கு பயந்துதான் காற்று வீசுறது, எனக்கு பயந்துதான் அக்னி ஜுவலிக்கிறது. இந்த லோகத்திலே என் சக்தியினுடைய லேசம் இல்லைன்னா இந்த பிருத்வியினாலே பரமாணுவையும் இந்த பூமியினால் ஒரு சின்ன அணுவை கூட தாங்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அனைவரும் உங்களால் தான் அசுர சம்ஹாரம் நிகழ்ந்ததுங்கிற கர்வத்தோட இருக்கள். அந்த கர்வத்தை ஒழிச்சு ஆதிசக்தியாக விளங்கக்கூடியதான என்னுடைய பாதார விந்தத்தை சரணாகதி பண்ணுங்கோ அப்படின்னு பராசக்தியானவள் உபதேசம் பண்ணினாங்கிறது சிவமகா புராணம். அந்த சிவமகா புராணத்தினுடைய உமா சம்ஹிதையிலே இந்த சூத பௌராணிகர்கிட்ட எல்லா புராணங்களுமே நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்திலே சூத பௌராணிகர் விசேஷமாக உபதேசம் செய்ததுதான். முதல்ல இந்த புராணங்களை வியாச பகவான் தான் எழுதுறார்.
தன்னுடையதான புத்திரனான சுக மகரிஷிக்கும் அதே போல சூத பௌராணிகருக்கும் தான் இந்த கிரந்தங்களை எல்லாம் விசேஷமா உபதேசம் பண்ண பிற்பாடு சூத பௌராணிகர்னு அவருக்கு பேரு. புராணங்கள் எல்லாமே சொன்ன காரணத்தினாலே அவர் பௌராணிகர். சூத பௌராணிகர் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டாக்க, ரிஷி கூட்டங்கள் எல்லோருக்கும் லோகக்ஷேமத்திற்காக வேண்டி புராணங்களை எல்லாம் உபதேசம் பண்றார். அப்படித்தான் நைமிஷாரண்ய கஷேத்திரத்திலே ஆதிசக்தி ரூபிணியாகவும் ஆதிமாயா ஸ்வரூபிணியாகவும் லீலையாகவே பல்வேறு வடிவங்களை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடியவளாகவும் நிர்குண பிரம்மஸ்வரூபிணியாகவும் தனக்கு மேல வேற வஸ்து இல்லாதவளாகவும் சச்சிதானந்த பரபிரம்ம ரூபிணியாக விளங்கக்கூடிய உமாதேவியினுடையதான மகிமையை சொல்லும் பொழுது, அப்போ ரிஷி கூட்டங்கள் எல்லோரும் இவருக்கு நமஸ்காரம் பண்ணி, சூதருக்கு நமஸ்காரம் பண்ணி, பகவதியான உமையினுடைய வடிவங்களை சொல்லுங்கோ, அவளுடைய அவதாரங்களை சொல்லுங்கோன்னு பிரார்த்தனை செய்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு மதுகைடவர்களை எப்படி மகாகாளி ரூபத்தில் சம்ஹாரம் பண்ணினா, மகிஷாசுரனை சண்டிகா மகாலட்சுமி வடிவத்தில் எப்படி சம்ஹாரம் பண்ணினா, நிஷும்பனையும் சும்பனையும் பகவதியானவள் கௌஷிகி மகா சரஸ்வதி வடிவத்தில் எப்படி சம்ஹாரம் பண்ணினா, தூம்ராட்சனை எப்படி சம்ஹாரம் பண்ணினா, அப்படி துர்கமாசுரனை சாகம்பரி துர்கா ரூபத்தில் எப்படி சம்ஹாரம் பண்ணினா, மகாமணித்வீபத்திலே புவனேஸ்வரியாக எப்படி அம்பாள் பிரகாசிக்கிறாங்கிற தேவியின் பல்வேறு பராக்கிரமங்களை, தேவியினுடைய பல்வேறு வடிவங்களை நமக்கு சிவமகா புராணத்திலே சொல்லியிருக்கா. அங்கே சொல்லப்பட்டதான தேவியின் வடிவங்கள்ல 3 வடிவங்களை மாத்திரம் விசேஷமாக இந்த தேவி மகாத்மியத்திலே மார்கண்டேய புராணத்திலே சொல்லியிருக்கா. அப்படித்தான் தேவியினுடைய தியானத்திலேயும் கூட யா சண்டி மதுகைடபாதி தைத்ய தளனி யா மாஹிஷோன் மூலினி யா தூம்ரேக்ஷண சண்ட முண்ட தமணி யா ரக்த பீஜாசனி சக்திர் சும்ப நிஷும்ப தைத்ய தளனி யா சித்தி லக்ஷ்மீர் பரா சா சண்டி நவகோட்டி மூர்த்தி சகிதா மாம்பாது விஸ்வேஸ்வரி அப்படின்னு துர்கா தியானம். ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு தியானம். தேவி உபாசகர்கள், ஸ்ரீவித்யோபாசகர்கள் எல்லோருமே இந்த தியானத்தினாலே பரமேஸ்வரியை விசேஷமாக ஆராதனை பண்ணுவா. யா சண்டி, எந்த சண்டிகா பரமேஸ்வரியானவள். சண்டின்னு அம்பாளுக்கு ஏன் பேரு அப்படின்னா, சண்டி அப்படிங்கிறது கோபத்தை உடையவள் அப்படின்னு அர்த்தம். என்ன, அம்பாள் லலிதா திரிபுர சுந்தரியாவே இருந்தான்னு சொன்னாக்க அவ்யாஜ கருணாமூர்த்தியாக, அதாவது மகாவித்யா மூர்த்தங்கள் எல்லோரிலேயுமே மகாவித்யைகள் நிறைய மகாவித்யைகள் உண்டு. 32 மகாவித்யைகள் ரொம்ப விசேஷம். 32 மகாவித்யைகள்ல 16 அதை விட விசேஷம். 16லே 12 ரொம்ப விசேஷம். அந்த 12லே 10 ரொம்ப விசேஷம். அந்த 10 தான் தட்சிணகாளி, தாரா, திரிபுர சுந்தரி, புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தா, தூமாவதி, பகலாமுகி, மாதங்கி, அன்னபூர்ணா. இன்னும் சில மகாவித்யா பேதங்கள் உண்டு. மகிஷமர்தினி, துவரிதா, வாராகி, இவர்கள் எல்லோருமே மகாவித்யா ஸ்வரூபங்கள் தான். எந்த வித்யானது மோட்சத்தை கொடுக்குமோ அந்த வித்யைக்கு மகாவித்யைன்னு பேரு. அம்பாளுடைய மகாவித்யைகள்ல ஏதாவது ஒரு வித்யை சரணாகதி பண்ணினா அவன் அம்பாளுடைய பாதார விந்தத்தை அடையறா, அவனுக்கு மறுபிறவி கிடையாதுங்கிறது சாஸ்திரம். இத்தனை மகாவித்யைகள்ல எல்லா மகாவித்யா மூர்த்தங்களை விட அவ்யாஜ கருணாமூர்த்தியாக, காருண்யமே வடிவாக, கருணை கடலாக, சுத்த சத்வகுணத்தை மாத்திரம் அவலம்பிச்சு விளங்கக்கூடிய மூர்த்திக்குத்தான் லலிதா மகா திரிபுர சுந்தரின்னு பேரு. அதனாலதான் பரபிரம்மத்தினுடையதான உச்ச நிலையாக லலிதா தேவியை சொல்லக்கூடிய வழக்கமானது உண்டு. அந்த லலிதாம்பாள் தான் காஞ்சிபுரத்திலே இக்ஷுகோதண்ட பஞ்சபான பாஷாங்குஷங்களை தாங்கின காமாட்சியாக இருக்கா. இந்த பிருத்வியிலே பூமண்டலத்திலே சாஸ்திரங்கள்ல ஸ்ரீவித்யா மூர்த்தியானது எப்படி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த தியான லட்சணப்படி தேவி விளங்கக்கூடிய ஒரே க்ஷேத்திரம் காஞ்சிபுரம் தான். மற்ற க்ஷேத்திரங்கள்ல எல்லாம் சூக்ஷ்மமா அம்பாள் அப்படி இருந்தா கூட ஸ்தூலமாக பஞ்சப்பிரேத மகாமஞ்சத்திலே காமேஷ பரியங்கத்திலே மகா திரிபுர சுந்தரியாக, பரமேஸ்வர பத்னியாக, தனக்கு மேல வேற வஸ்து இல்லாதவளாக, பரமசிவனுக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடிய மூர்த்தியாக அம்பிகை விளங்கக்கூடியதான க்ஷேத்திரம் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லுவா. அந்த மகாவித்யா மூர்த்தங்கள்ல அதிவிசேஷமா விளங்கக்கூடிய மூர்த்தியாக
திரிபுர சுந்தரியானவள் இருக்கா. அந்த திரிபுர சுந்தரி எப்படி கருணையே வடிவானவளோ அது போல சண்டி அப்படிங்கிற ஜெகன்மாதாவானவள் கருணாமூர்த்தியாக விளங்கினாலும் ரௌத்ர பாவத்தை கொண்டவளாக கண்டிப்போட கூடினவளாகத்தான் இருக்கா. ஏன்னா இந்த ரௌத்ரமும் அவசியம் இல்லையா? அம்பாள் சொல்றாளே, என் கோபத்திற்கு பயந்துதான் லோகத்திலே விளங்கக்கூடியதான எல்லா விஷயங்களுமே ப்ராப்பரா நடக்கிறது. தேவியினுடைய கண்டிப்பிற்கு பயந்துதான். அந்த காரணத்தினாலே கோபத்தை உடையவள், அதாவது தப்பு பண்ணினாக்க தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதான ஒரு எண்ணமானது அது தேவியின் குழந்தைகளா விளங்கின பொழுதும் நமக்கும் இருக்கணும். அதாவது அம்பாள் பாரபட்சம் காட்டுறது கிடையாது யார்கிட்டையுமே. அம்பாளே சொல்றா, வியாச பகவான் தேவி பாகவதத்திலே புவனேஸ்வரி மகிமையை சொல்லும் பொழுது, புவனேஸ்வரியானவள் இவன் வேணும் இவன் வேண்டாம் எனும்படியான பாரபட்சம் இல்லாதவள், எல்லோருக்குமே கருணையை பொழியக்கூடியவள், இவாளுக்கு அனுகிரகத்தை செய்யணும் இவாளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாது எனும்படியான எண்ணமானது அம்பாளுக்கு கிடையாது. யாரா இருந்தாலுமே கருணையை பொழியக்கூடிய மூர்த்தி. தேவர்களும் தானவர்களும் மனுஷர்களும் அத்தனை பேரும் இந்த புவனேஸ்வரியின் குழந்தைகளாகவே விளங்கக்கூடியவர்கள் தான். அந்த காரணத்தினாலே அந்த பராசக்தியையே சரணாகதி பண்ணணும். துர்காம் தேவீம் சரணமகம் பிரபத்யே அப்படின்னு அவளையே சரணாகதி பண்ணணுங்கிறத நமக்கு பகவான் ஸ்ரீ வியாசாச்சாரியால் காண்பிச்சு கொடுக்கிறார். அது போலத்தான் இந்த பகவதியானவள் கோபத்தை உடையவளாக இருந்தாலும் தன் குழந்தைகளை நல்வழிப்படுத்துறதுக்காக வேண்டி இந்த கிரூரமான மகிஷாசுரன் லோகங்களுக்கெல்லாம் பெரிய ஹிம்சையை பண்ணினா. ஆனா ஒவ்வொரு சண்டி ஹோமத்திலேயும் இன்னைக்கு மகிஷனுக்கு பூஜை பண்ணிட்டு தான் அம்பாளை பூஜை பண்றோம். சண்டி ஹோமம் பண்றவாளை கேளுங்கோ, இல்ல சண்டிகா ஆவரண பூஜைய பண்றவாளை கேளுங்கோ. கேட்டேள் அப்படின்னு சொன்னா சொல்லுவா, முதல்ல சிம்ஹத்துக்கு பூஜை, சிம்ஹத்தை பூஜை பண்ணிட்டு மகிஷாசுரனுக்கு பூஜை, அதுக்கப்புறம்தான் அம்பாளுக்கு பூஜை. அப்போ அந்த மகிஷாசுரன் மகாபாவியா விளங்கின பொழுதிலும் கூட தேவியினுடைய பாதார விந்தம் பட்ட மாத்திரத்திலே அவன் மகாத்மாவாகி அவன் தேவியின் பாதார விந்தத்தில் கலந்து மறைஞ்சுட்டான். ஆனாலும் இன்னி பரியந்தம் அவனுக்கு பூஜை பண்ணும்படியான ஒரு விஷயத்தை பகவதியானவள் அவனுக்கு அனுகிரகம் பண்ணிருக்கா இல்லையா? அவன் பூஜையை ஸ்கிப் பண்ணிட்டு அம்பாளை பூஜிக்க முடியாது இல்லையா? இன்னைக்கும் நீங்க எந்த க்ஷேத்திரத்திலே பார்த்தாலும் மகிஷனுடைய சிரஸுக்கு மேலத்தான் அம்பாள் நிக்கிறா. துர்கா பகவதின்னு நீங்க இந்த பாரத வருஷம் முழுக்க நீங்க பாருங்கோ. தமிழ்நாடுன்னு இல்ல, கேரளத்துல பார்த்தேன்னா 108 துர்காலயங்கள் உண்டு. பிரதானமா நிறைய துர்காலயங்கள் உண்டு. அதிலே முக்கியமானது 108. 108 துர்காலயங்கள்லயுமே மகிஷாசுர மர்தினியாத்தான் அம்பாள் இருக்கா. 108 துர்கா கஷேத்திரங்கள்ல கர்நாடகத்திலேயோ ஆந்திர தேசத்திலே விளங்கக்கூடிய பிரமராம்பிகையோ, மைசூரு சாமுண்டேஸ்வரி கர்நாடகத்திலே விளங்கக்கூடிய மைசூரு சாமுண்டேஸ்வரியோ, அல்லது வடதேசத்திலே உத்கலத்திலே விளங்கக்கூடிய விரஜா தேவியோ, ஆனர்தனத்திலே விளங்கக்கூடிய அம்பிகா தேவியோ, எந்த க்ஷேத்திரத்திலே துர்கா பரமேஸ்வரிய நீங்க தரிசனம் பண்ணினாலும் மகிஷ மர்தினியாத்தான் நம்ம அம்பாளை தரிசனம் பண்ண முடிகிறது. ஏன்னு கேட்டாக்க அது மகிஷனுக்கு பகவதி அனுகிரகம் செய்ததான ஒரு வரம் அப்படின்னு. அப்படி அந்த பராசக்தியானவள் மகிஷாசுரனை நிகிரகம் பண்ணினா மாதிரி நமக்கு தோணுறது. அவனை சம்ஹாரம் பண்ணி அவனை நிகிரகம் பண்ணிட்டா அப்படின்னு தோணுறது. ஆனா அது நிகிரகம் கிடையாது, அது அனுகிரகமே. அதனால தப்பு செய்யக்கூடியதான குழந்தைகளை தண்டிச்சு நல்வழிப்படுத்த கூடியவளா இருக்கிறதுனால அவளுக்கு சண்டி அப்படிங்கிறதான விசேஷமான ஒரு நாமமானது விளங்குறது. யா சண்டி மது கைடபாதி தைத்ய தளனி. எந்த சண்டிகா பரமேஸ்வரியானவள் மது கைடபன் முதற்கொண்ட ராட்சச கூட்டங்களை பூண்டோடு அழிச்சவளோ, யா மாகிஷோன் மூலினி மகிஷாசுரன்கிற கிரூரமான அசுரனை நிர்மூலம் பண்ணவள் எவளோ, யா சண்டி மது கைடபாதி தைத்ய தளனி, யா மாகிஷோன் மூலினி, யா தூம்ரேக்ஷண சண்ட முண்ட தமணி. எந்த பராசக்தியானவள் தூம்ரலோச்சனன் அப்படின்னு பேரவன். எந்த பகவதியானவள் தூம்ரலோச்சனனை துவம்சம் பண்ணினவளோ, சண்ட முண்டர்களை பூண்டோடு அழிச்சவளோ, தூம்ராட்ச மர்தினி அப்படின்னு ஒரு வடிவமானது அம்பாளுக்கு உண்டு. அது போலத்தான் சண்டனையும் முண்டனையும் சம்ஹரிச்சதினால் அவளுக்கு சாமுண்டா அப்படிங்கிற வடிவமானது விளங்குறது. இந்த சாமுண்டா தேவிய நம்ம அநேக விடங்கள்ல தரிசனம் பண்ணலாம். அதாவது சாமுண்டாங்கிற ரூபத்திலே பிரதானமாக
வடதேசத்துல தான் அம்பாளுக்கு க்ஷேத்திரங்கள் உண்டு. முக்கியமா அந்த ஒடிஷாவிலே பார்த்தீங்கன்னா பங்கி அப்படின்னு ஒரு ஊர் உண்டு. அங்க சர்ச்சிகான்னு பேரு. அதுதான் சாமுண்டாவினுடைய பிரதானமான ஒரு ஆலயம். இது போல நிறைய க்ஷேத்திரங்கள் வங்காளத்திலே, ஒடிஷாவிலே இங்கெல்லாம் விளங்குறது. ஆனா இந்த சாமுண்டாவானது பிரதானமா தமிழ்நாட்டிலே விளங்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் என்னன்னா, சாமுண்டாங்கிற பேர்ல இருக்க மாட்டா, வக்ரகாளியம்மன் அப்படிங்கிற பேர்ல இருக்கா. திருவக்கரை க்ஷேத்திரத்திலே விளங்கக்கூடிய வக்ரகாளி. எத்தனையோ ஜனங்கள் வெள்ளிக்கிழமை போனா அந்த க்ஷேத்திரத்துல கால் எடுத்து வைக்கவே முடியாது, அவ்வளவு கூட்டம் இருக்கும் தேவி சன்னிதானத்திலே. அங்கே விளங்கக்கூடிய வக்ரகாளி சாமுண்டா பரமேஸ்வரி தான். மூலஸ்தானத்திலே பார்த்தேன்னு சொன்னாக்க வக்ரகாளிய மாத்திரம் பார்த்துட்டு வரப்படாது. வக்ரகாளிக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் யாரெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணிங்கிற 6 மாத்ருகைகள் 2 பக்கமும் இருக்க, மத்தியத்திலே பகவதியானவள் சாமுண்டா அப்படிங்கிற வடிவத்தோட இருக்கா. அவளே மகாவித்யா ஸ்வரூபிணி தான். சாமுண்டாக்கு தனி உபாசனா மார்க்கம் இருந்தது, தற்பொழுது வழக்கத்துல இல்லை. இதே மாதிரி திருவொற்றியூரிலே விளங்கக்கூடிய வட்டப்பாறை அம்மன் நிறைய பேருக்கு தெரியாது. வட்டப்பாறை அம்மனை வெளியில இருந்து பார்த்தா அம்பாள் மாத்திரம்தான் தெரிவா, வட்டப்பாறை அம்மன் மாத்திரம்தான் தெரிவா. ஆனா பெர்மிஷன் கேட்டுண்டு அங்க கொஞ்சம் கிட்டக போய் நீங்க பார்த்தேள் அப்படின்னாக்க மூலஸ்தானத்திலே இதே போல பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி சகிதமாக அந்த க்ஷேத்திரத்திலே பகவதி சாமுண்டா பரமேஸ்வரி தான் அந்த க்ஷேத்திரத்திலே வட்டப்பாறை அம்மன் அப்படிங்கிற ஒரு வடிவத்தோட பிரகாசிக்கிறா. இன்னைக்கும் கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடிய தெய்வம் வட்டப்பாறை அம்மன். நம்ம அவகிட்ட போய் என்ன பிரார்த்தனை செய்துண்டாலும் அந்த பிரார்த்தனையை பூர்த்தி பண்ணி வைக்கக்கூடிய மூர்த்தியாக அம்பாள் இருக்கா. அப்படி அந்த பரமேஸ்வரியனுடையதான ஒரு மகிமையை சண்ட முண்ட தமணி, சண்டனையும் முண்டனையும் சம்ஹரிச்சதினாலே அவளுக்கு சாமுண்டா அப்படிங்கறதான ஒரு நாமா. இன்னமுமே தேவியினுடைய கிரந்தங்கள்ல அதிவிசேஷமா விளங்கக்கூடிய லலிதா சகஸ்ரநாமத்திலே அம்பாள மகிஷாசுர மர்தினின்னு சொல்லவே இல்லை. 1000 நாமம் இருக்கு சகஸ்ரநாமத்திலே. 1000 நாமங்கள்ல எந்த நாமத்திலையும் மகிஷாசுர மர்தினிங்கிற நாமா வராது. வேற எந்த ராட்சசனை சம்ஹாரம் பண்ணின நாமா வர்றதுன்னு கேட்டேன்னாக்க சண்ட முண்ட நிஷூதினி அப்படிங்கிற நாமாதான் வர்றது. அம்பாள் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்ததையோ, தூம்ரலோச்சனனை சம்ஹாரம் செய்ததையோ, இல்ல ரக்தபீஜனை சம்ஹாரம் செய்ததையோ அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலைன்னா சண்டமுண்ட சம்ஹாரம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கிறதுலயே. ஏன்னு கேட்டா ராகத்வேஷம். இந்த ராகம்ங்கிறது ஆசை, துவேஷம்ங்கிறது கோபம். ஒரு மனுஷன் இது ரெண்டுத்துனாலையும் தான் ஆட்டி படைக்கப்படுறான். எவனுக்கு ஆசை பூர்ணமா இல்லாத போறதோ, எவனுக்கு கோபம் பூர்ணமா இல்லாத போறதோ அவன்தான் ஞானி. சண்டனும் முண்டனும் இந்த ராகத்தையும், அதாவது அனுராகம், ஆசை, அளவு கடங்காத ஆசையையும் குரோதத்தையும் தான் குறிக்கிறா. பராசக்தியான கௌஷிகி தேவி தன்னுடைய தேகத்திலிருந்து மகாகாளிங்கிற சக்தியை உற்பத்தி செய்யறா. அந்த காளிகா பரமேஸ்வரியானவன் தன் கையிலே விளங்கக்கூடியதான கட்வாங்கத்தினாலே அந்த அசுரர்களை சம்ஹாரம் பண்றா. ராகமும் துவேஷமும் அழிஞ்சு போறது. அதனாலதான் சண்டனையும் முண்டனையும் சம்ஹாரம் செய்த காரணத்தினாலே எந்த பகவதியானவள் சண்ட முண்டாசுரர்களை சம்ஹாரம் செய்தாளோ அவளுக்கு சாமுண்டா அப்படிங்கிறதான நாமமானது விளங்குறது. யா சண்டி மதுகைட்டபாதி தைத்ய தரணி, யா மாஹிஷோன் மூலினி, யா தூம்ரேக்ஷண சண்ட முண்ட தமணி, யா ரக்த பீஜாசனி, கிரூரமான ரக்த பீஜனை வேரோடு அழிச்சவள் எவளோ. ரக்த பீஜ நிஷோதினி, ரக்தாட்ச ரக்த ஜிஹ்வாதி சிக்ஷனாயை நமோ நமஹா அப்படிங்கிறது தேவியினுடைய அஷ்டோத்தரம். ரக்தாக்ஷன், ரக்த பீஜன், ரக்த ஜிஹ்வன் இவாள்லாம் அழிக்க அழிக்க மறுபடி உற்பத்தி ஆயிண்டே இருந்தாளாம். எந்த சக்திகளாலையும் அவளோட எதிர்த்து யுத்தம் பண்ணவே முடியல. அப்போ பராசக்தியானவள் என்ன பண்ணினான்னு கேட்டாக்க அந்த ரக்த பீஜர்களுடைய ரத்தத்தை எல்லாம் பானம் பண்ணினான்னு சாஸ்திரம் சொல்லுறது. ரக்தாட்சன், ரக்த ஜிஹுவன், ரக்த பீஜன் இவ அத்தனை ராட்சசர்களையும் எந்த பகவதி ஸ்வயம் தானே சம்ஹாரம் பண்ணினாளோ, யா ரக்த பீஜ நிஷோதினி, சண்டமுண்ட நிஷோதினியாக
ரக்தபீஜ சம்ஹாரியாக தூம்ரேக்ஷண சண்ட முண்ட தமனி யா ரக்த பீஜாசனி சக்திர் சும்ப நிஷும்ப தைத்ய தளனி, எந்த சக்தியானவள் நிஷும்பனையும் சும்பனையும் வேரோடு அழிச்சவளோ, எந்த பகவதி துஷ்டர்களாக விளங்கக்கூடிய நிஷும்பனையும் சும்பனையும் சம்ஹரிச்சவளோ, யா சித்தலக்ஷ்மி பரா, எவள் சித்தலக்ஷ்மியாக விளங்கக்கூடியவரோ. இந்த சித்தலக்ஷ்மிங்கிறவள் யாரு? அவளுக்கு பூர்ண சண்டின்னு பேரு. சித்தலக்ஷ்மியினுடைய வைபவத்தையும் அதே போல அடுத்த வரியிலே விளங்கக்கூடிய விஷயத்தையும் பரதேவதையின் கருணா கடாட்சத்தோட கூட நாளைக்கு சிந்தனை பண்ணலாம். பகவதியினுடைய கிருபா கடாட்சம் எல்லோருக்கும் எப்பொழுதும் பூர்ணமா இருக்கிறதுக்கு பிரார்த்தனை செய்துக்கிறோம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. श्रीमात्रे नमः. कामाक्षी शरणं, कामाक्षी कामाक्षी.